ஆரம்பிக்கலாங்களா? நம்மளை காப்பாத்திக்கிறது பெருசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜை தான் எடிட் பண்ண போகிறீங்க. வாங்க அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ரெசல்யூஷன் இருக்கையில் ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 9:16 ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் மட்டும் செட் பண்ணிவிட்டு ஸ்லோ மட்டும் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் அடையிடும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. நம்ம ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட இமேஜே இதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் அண்ட் ராசம்ங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட இமேஜுக்கு ஜூம் தேவைப்பட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே இருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணோமோ சேம் மெத்தடில் நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க லிரிக்ஸில் ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குங்கிறத உங்களோட டவுன்லோட்ஸில் நீங்கள் தேடி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃபாண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தக்கப்புறம் அந்த ஃபாண்ட் மேலே லைட்டை ஒரு டச் பண்ணால் போதும் உங்களுக்கு ஃபாண்ட் உள்ளே அடையிடும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் ஆஃபில் இருந்துச்சுன்னா இதே மாதிரி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே ஒரு செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு செர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ROAT மட்டும் நீங்கள் டைப் பண்ணாலே போதும். அந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடும். நான் சொன்ன ஸ்டெப் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஆனால் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி உங்களோட லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும் உங்களோட லிரிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆயிடும். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அப்படியே ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த டபுள் பீட் மார்க்கில் ஃபஸ்ட்டு பீட் மார்க்கோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு டைலாக் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த டைலாக் நீங்கள் ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இந்த டபுள் பீட் மார்க்கோடைய செகண்ட் பீட் மார்க்கில் இருந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிஜிஎம் ப்ளே ஆகும். அந்த பிஜிஎம்முக்கு ஒவ்வொரு பிஜிஎம்முக்கும் தகுந்த மாதிரி ஸோ அந்த பீட் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நான் எல்லா இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு தேவையான எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். நான்
சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் இமேஜ் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆரம்பத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இமேஜ் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 இமேஜ் இருக்கும். இப்போ இன்றைக்கி கீழே உதாரணத்துக்கு சொல்ல போனால் கீழே ஒரு இமேஜ் இருக்கா, இந்த கீழே உள்ள இமேஜில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டபுள் இமேஜில் மட்டும் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க, மேலே உள்ள ஆரம்பருக்கு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைக்மஸ்ங்கிற ஃபோட்டோவில் வந்து சேவாக இருக்கும், அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜில் ஒரு இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இப்போ கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் இமேஜ் அதே இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ இந்த டபுள் இமேஜில் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இமேஜ் இருக்கிற இந்த சிங்கிள் இமேஜ் எல்லாத்துலேயும் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜில் ஆட் பண்ணதை அடுத்த இமேஜை நீங்கள் ஆட் பண்ணாதீங்க, அப்படியே மாறி உங்களோட அடுத்தடுத்த இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜாக இருக்கும். சரி ஓகே ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இமேஜ் இருந்துச்சு, ஒரே இமேஜ் ஆட் பண்ண சொன்னீங்க. இப்போ ஐசியில் அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா 3 இமேஜ் இருக்குது, இதில் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதில் 3 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 இமேஜில் ஃபஸ்ட்டு கீழே உள்ள இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா, அந்த இமேஜுக்கு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துக்கோங்க, பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 3 இமேஜாக இருக்கும். 2 இமேஜ் இருக்கிற இடத்துல ஒரே இமேஜ் ஆட் பண்ண சொன்னீங்க, இந்த இடத்துல 3 இமேஜ் இருக்குது. எப்படி இமேஜ் ஆட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 இமேஜில் கீழே உள்ள ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ். ஓகேவா, ஸோ அதில் நீங்கள் எப்போதும் போல உங்களோட ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ளது பேக்ரவுண்ட் இமேஜ், அதில் நீங்கள் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதில் ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 2 இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மேலே 2 இமேஜில் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஒரு இமேஜ் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க, அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ செகண்ட் இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதே இமேஜை அதுக்கு மேலே உள்ள தேர்ட் இமேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், நான் பேக்ரவுண்ட் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், மேலே உள்ள அந்த 2 இமேஜ்லேயே நான் சேம் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீது உள்ள எல்லா இமேஜ்லையும் உங்களோட இமேஜ் வந்து 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டபுள் இமேஜ் இருக்கிற இடத்துல ஒரே இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்க, 3 இமேஜாக இருக்கிற இடத்துல பேக்ரவுண்ட் இமேஜ் ஒரு இமேஜும் அதுக்கு மேலே உள்ள 2 இமேஜில் வேறு இமேஜ் வந்து ஒரே இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணக்கப்புறம் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க, ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா கீழே ஒரு ஆடியோ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். அந்த எஃபெக்ட் 1 கொடுத்துருக்கேன், அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். இதில் கொடுத்துருக்க அந்த 4 எஃபெக்ட் உங்களுக்கு வந்து காப்பி ஆயிரும். இந்த 4 எஃபெக்ட்டை எங்கே ஆட் பண்ண போகிறோம்னா நம்மளோட லிரிக்ஸில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் எஃபெக்ட்டை நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸுக்கும் வரிசையாக வந்து காப்பி பண்ணி எஃபெக்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் கொடுத்துருக்க எல்லா லிரிக்ஸ்க்கு நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு. இப்போ மேலே வந்தீங்கன்னா ஒரு 3 சிசி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்க அந்த 3 சிசி எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜுக்கு செட்டான மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கொடுத்துருக்க அந்த சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு நீங்கள் செட் ஆகலாட்டி ஜஸ்ட் அந்த சிசி எஃபெக்ட்டை மட்டும் 3 மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் டெலிட் பண்ணிக்கோங்க. சிசி எஃபெக்ட் உங்களோட இமேஜுக்கு செட் ஆச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி செட் ஆகலாட்டி சிசி எஃபெக்ட்டை டெலிட் பண்ணி விட்டுக்கோங்க. டெலிட் பண்ணக்கப்புறம் மேலே உள்ள சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கீழே உள்ள ஃப்ரேம் ரேட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்டிங் அதாவது கீழே உள்ள குவாலிட்டி வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.